ओम यस्य प्रसादात् मुकोऽपि पावरूपोऽभिजायते भाष्य भावने इत्यादः तद्गुरुं नमाम्यहम्। पण्डितानां च राजानं शास्त्रे रत्नाकरोपमं बालपूर्वं गुरुं वन्दे सुब्रह्मण्याभिधं मुदा स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनामधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम सर्वचैतन्यरूपां आद्यां बुद्धिश्चैतन्यी बुद्धिज्ञानं प्रचोदयात् विश्वाखिलं जगदिदं तमस्वरूपं सत्याश्रयात्मया परिपालि विश्वं समुद्य कल्पसमये रमते तथैका तां सर्वविश्वजननीं मनसा स्मरामि। या विद्येऽभिधीयते श्रुतिपते तच्छक्तिस्तदाद्यापरा सर्वज्ञानप्रबन्धसिद्धिनिपुणा सर्वादये संस्थिता दुर्ज्ञेया सुरात्मदृष्टमुनिभिर्ज्ञानास्पदं प्रापिता प्रत्यक्षा भवती तथा भगवती सिद्धिप्रदा स्यात् सदा। सकलगुणगणानां एकपात्रं पवित्रम् अखिलभुवनमातुर्नाट्यवद्यद्विचित्रम् निखिलबलगणानां नासकृत्कामगन्धं प्रकटय भगवत्या रामयुक्तं पुराणम्। சுத்தருக்கும் ஜனகருக்கும் நடக்கிற சம்பாதம் அதை பார்த்துட்டு இருக்கோம். சுத்தர் கேட்கிற இதான் நினைக்கிறேன் இல்லையா? 23 பார்ப்போம். 23 சுத்தர் கேட்கிற கேள்வி, உத்தமே திருப்பி வைராக்கியே ஞான விஞ்ஞான சம்பவே அவசியமேவ வஸ்தவியம் ஆசிரமிற்கு பணிச்சுவா. சுத்தர் என்ன பண்ணார்? தனக்கு வைராக்கியம் வந்துருச்சு, நான் சன்னியாசாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படின்னு அப்பாட்ட பர்மிஷன் கேட்கிறார் வியாசர்கிட்ட. வியாசர் என்ன பண்றாருனாக்க, இது சன்னியாசாசிரமத்திற்கான காலத்துக்கு நம்ம சொல்ற மாதிரி இந்த வயசுல அதுக்குள்ள என்னோட எல்லாம் கொஞ்சம் வயசாகட்டும், 60 வயசாக ரிட்டையர் ஆகிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல இல்லையா? அந்த மாதிரி ரிட்டையர் ஆகிட்டு பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. இப்பதான் அவனுக்கு பிரம்மச்சரி ஆசிரமே இன்னும் உள்ள போல, உனக்கு இன்னும் இது ஆகணும், இப்பதான் ஆயிருக்கு. அதனால என்ன பண்ற, கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு கிரகஸ்தாசிரமத்தை செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ போய் சன்னியாசத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கோ அப்படின்னு வியாசர் தப்புள்ள சுகத்தை சொல்ற. அப்ப சுகருக்கு அது திருப்தியா படல. யாருக்கு வைராக்கியம் கொடுத்தோம், வைராக்கியம் வந்தவன் சன்னியாசாசிரமத்தினால ஸ்வீகாரம் பண்ணணும், வைராக்கியம் வந்தவன் கிரகஸ்தாசிரமத்துல என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற. உனக்கு சந்தேகம் இந்த விஷயத்தில் இருந்தா ஜனகரை போய் சொல்லு. ஜனகர் பெரிய ஞானி, ஜீவன் முக்தர். ஆனா அவர் கிரகஸ்தாசிரமத்துல ராஜாவா இருந்து இன்னும் பரிபாலனை பண்ணிட்டு இருக்காரா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அவரை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கும் அவரே நம்ம மாடலா எடுத்துக்கலாம், அவரை விட உங்க ஞானத்துல ரொம்ப தெளிவா இருக்க போறா அப்படிங்கிறதாக வியாசர் சொன்னார். அதை கேட்டு ஜனகர்கிட்ட சித்தர் பார்க்கற, எது ஸ்லாக்கியம், கிரகஸ்தாசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது ஸ்லாக்கியமா, சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது ஸ்லாக்கியமா, எது ஸ்லாக்கியம், எது முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை விசாரம் பண்றதுக்காக ஜனகர்கிட்ட வந்துங்க. ஜனகர் கிரகஸ்தாசிரமம் தான் முதல்ல சொல்லிட்டார். என்ன, 48 சம்ஸ்காரங்கள், 40 சம்ஸ்காரங்கள் யாக யஜ்ஞாதி அனுஷ்டானங்கள். இந்த யாக யஜ்ஞாதி அனுஷ்டானங்கள் பண்ணினா 8 ஆத்ம குணங்கள்னு சொல்லுவாங்க. சௌச்சத்திலேருந்து ஆரம்பிச்சு சமதமம் சௌச்சம்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி 8 ஆத்ம குணங்கள் வரும். அந்த 8 ஆத்ம குணங்கள் யாருக்கு பூர்ணமா நிரம்பி இருக்கோ அவன் தான் சன்னியாசத்துக்கு அதிகாரி. அதனால இந்த 4 சம்ஸ்காரங்களை, அதாவது அனுஷ்டானங்களை பண்ணி 8 ஆத்ம குணங்களை டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சன்னியாசத்துக்கு போனவங்க ஒழிய ஏனோதானும் சன்னியாசத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு ஜனகர் என்ன பண்ணார், அந்த இடத்துல கொண்டு நிறுத்தினார். நிறுத்தின சுகர் அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறார்.
உற்பன்னே ஸ்ருதி வைராகியே ஞான விஞ்ஞான சம்பவே. ஸ்ருதி வைராகியே உற்பன்னே. ஒருத்தருக்கு மனசுல, அதாவது ஜாபாலோபனிஷத்துலாம் இருக்கு பாருங்க, அதுலாம் விஷயம் சொல்லியிருக்கு. அதாவது பிரம்மச்சரியம் சாதாரணமா பிரம்மச்சரியம் சமாத்திய கிருஹி பவே கிருஹி பூத்வா வனி பவே வனி பூத்வா பிரபரஜே. இது சாதாரணமா எல்லாருக்கும். அதாவது முதல்ல என்ன பண்ணணும், பிரம்மச்சரியம், அதாவது பிரம்மச்சரியாவஸ்தையில வேதாத்தியனம் பண்றது, ஆச்சாரியனுக்கு சுத்திரிக்க பண்ணி எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கிறது. பிரம்மச்சரியம் சமாத்திய கிருஹி பவேன்றதுக்கு அப்புறம் விபத்தாசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். பண்ணிட்டு என்ன பண்ணணும், பத்னியோட சேர்ந்து அனுஷ்டானங்களை பண்ணணும். கிருஹி பவே கிருஹி பூத்வா, கிரகஸ்தாசிரமத்தை என்னென்ன கர்மாக்களை பண்ணணுமோ, எப்படி அனுஷ்டானங்களை பண்ணணுமோ அவ்வளவு அனுஷ்டானங்களையும் பண்ணி வனி பவே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வானப்பிரஸ்தாசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணணும். வானப்பிரஸ்தாசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணி வனி பூத்வா பிரபரஜே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிரபரஜனம் அப்படின்னாக்க சன்னியாசம், பரித்தேஜி எல்லாத்தையும் விட்டுட்டு போறது. அதுக்கப்புறம் தான் அவன் விட்டுட்டு போறதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் அப்படிதானும் சொல்லல. எதி வேதரதா, அதாவது அவனுக்கு வைராக்கியம் பூர்ணமாக வந்துருச்சுன்னா பிரம்மச்சரியாதேவ பிரபரஜே கிருஹாத்வா வனாத்வா, அதாவது 4 ஆசிரமங்களையும் வரிசையாக எல்லாரும் ஸ்வீகாரம் பண்ணிட்டு ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு பண்ணணுங்கிற நிர்பந்தம் இல்லை. பிரம்மச்சரியாசிரமத்திலிருந்தும் சன்னியாசாசிரமத்துக்கு போகலாம், கிரகஸ்தாசிரமத்திலிருந்து வானப்பிரஸ்தத்துக்கு போகாமையே சன்னியாசாசிரமத்துக்கு போகலாம், வானப்பிரஸ்தத்துக்கு போயிட்டும் சன்னியாசத்துக்கு போகலாம். கிருஹாத்வா வனாத்வா, பிரம்மச்சரியாதேவ பிரபரஜே கிருஹாத்வா வனாத்வா. எப்ப வைராக்கியம் வந்திருக்கோ, வைராக்கியம் வந்த கணத்திலேயே என்ன பண்ணணும், எதகரேவ விரஜே எதகரேவ பிரபரஜே. எப்ப அவனுக்கு வைராக்கியம் பூர்ணமாக வந்துருக்கோ, வைராக்கியம் வந்தாவுக்கு ஒரு கணம் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா வைராக்கியத்தோட அவன் பண்ற கர்மா அர்த்தம் இல்லை. எந்த கர்மாவை பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும், எதை சங்கல்பம் பண்ணுவான். அதனால என்ன இருக்கு, எப்ப வைராக்கியம் வந்துருக்கோ அப்பவே அடுத்த கணம் என்ன பண்ணணும், எதகரேவ விரஜே எதகரேவ பிரபரஜே. எப்ப எந்த கணம் அவனுக்கு வைராக்கியம் வந்துருக்கோ அந்த கணம் கிளம்பி போயிடணும் அப்படின்னு. இது சாதாரணமா உபநிஷத்துக்குள்ள சொல்லியிருக்கிற கிரமம். அந்த கிரமத்தை காமிச்சு இது கேட்கிறார். உற்பத்தியே சொல்லி வைராக்கியே, விடயத்துல ஒருத்தனுக்கு பூர்ணமா ஒருத்தனுடைய மனசுல இருக்கும், மனசுல வைராக்கியம் பூர்ணமா உற்பத்தி ஆயிடுச்சுன்னா, ஒருத்தனுக்கு பூர்ணமா வந்துருக்குன்னா ஞான விஞ்ஞான சம்பதை, ஞான வைராக்கியத்துக்கு ஞானம் ஏற்படுறதுக்கு, ஞானம்னாக்க பரோட்ச ஞானம், விஞ்ஞானம்னா அதையே அபரோட்சமாக அனுபவிக்கிறது. பரோட்ச ஞானத்துக்கும் அபரோட்ச ஞானத்துக்கும் தகுதியான அளவுல பூர்ணமான வைராக்கியம் வரதா இருந்தால் அவசியமேவ வஸ்தவியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வஸ்தவியம் எங்க வச்சுக்கணும், ஆசிரமியத்து கணேச. அவன் அதுக்கப்புறம் ஆசிரமங்களையும் மரங்களையும் காட்டிலையும் இல்லை, ஏதாவது பெரிய ரிஷிகளுடைய ஆசிரமத்திலேயோ காட்டிலையோ தான் அவன் இருக்கிறதுக்கு இடமே ஒழிய அவன் திருப்பியும் லோகத்துல இருந்து மாட்டிக்கிட்டாரு. அதாவது எப்ப வைராக்கியம் வந்திருக்கோ அந்த வைராக்கியத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியை பண்ணி அதை பயன்படுத்தி மேல மோசத்தை அடையிறதுக்கு தான் அவன் பாதுகாப்பு ஒழிய அவன் திருப்பியும் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சுத்தர் சொன்னார். அதுக்கு மேல ஜனகர் பதில் சொல்றார். ஜனக உவாச்ச இந்திரியாணி பரிஷ்டானி, நீ நினைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு கதை ஒன்று சொல்லுவான். இந்த கதையில எல்லாம் யாத்திரும் ஒரு கேரக்டரா இருப்பார். அதாவது கீதையில வருது, இந்திரியாணி பிரமாதினி பிரசந்தி பிரசபம் ஹரந்தி பிரசபம் மனஹான்னு இந்திரியங்கள் போர்ஸுக்குள்ள மனசை பிடிச்சி இழுத்துரும். நம்மள இந்திரியங்கள் என்ன பண்றது, நம்மள வலுக்கட்டாயமா எவ்வளவுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம வைராக்கியத்தோட இருக்கணும், அந்த ஞான வெளியில போனோம்னு நம்ம வலுக்கட்டாயமா கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருந்தோம்னா கூட இந்திரியம் என்ன பண்ணும், நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். சொல்லிட்டு வித்வாம்சமதி கரிசதி அப்படின்னு. வித்வாம்சமதி கரிசதினாக்க வித்வானா இருந்தா கூட அவனையும் கீழே விழும்படி பண்ணிடும். இந்த புராணங்கள்ல வர ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணும்போது அவெல்லாம் தபச பாதியில விடுற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு இல்லையா, அது இந்திரியங்களால ஈடுபடுறதுனாலதான் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த இந்திரியங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு.
அப்ப என்ன பண்ணாரான்னாக்க ஒரு ரிஷி அவ அப்பாட்ட கேட்டாராம், வித்வாம்சம் நெட்ட கரிசத்தின்னு தானே சொல்லணும், வித்வாம்சம் மதி கரிசத்தின்னு சொல்லியிருக்கு அப்படின்னாராம். அப்படின்னு உடனே அப்புறம் பார்ப்போம் ஒரு காலத்துல புரியும் அப்படின்ட்டு அந்த ரிஷி வித்வாம்சம் நெட்ட கரிசதி அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிற ரிஷி இருக்காரு. அவர் காட்டுல ஏதோ ஒரு இடத்துல நல்லா தபஸ் பண்ணிட்டு ஒரு இதுல ஆசிரமத்துல இருந்துருக்காரு. இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, திடீர்னு இங்க இருக்க மழை, பயங்கர மழை. மழையில யாரோ ஒரு இளம் பெண் அந்த பக்கம் வந்திருக்கா. வந்துட்டு அவளுக்கு என்ன ஆகும், தங்கத்துக்கு இடம் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த குஞ்சில கொஞ்சம் தங்கிட்டு போறேன், மழை விட்டு போறேன், இவ்வளோ பெரிய மழை புயல் கட்டா அடிக்கிறது, அதான் மரங்கிற விழுந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு உடனே சரி இருமா அப்படின்ட்டு. மழை விட்ட பாடா இல்லை, விடுற பாடாவும் இல்லை. பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்றது, இவருக்கு இந்த பொண்ணை பார்க்க பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி ரிஷி உங்களை பார்க்கலான்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணானாக்கோ சரி அப்படின்னு அந்த பொண்ணும், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் அப்படின்னா, என்னன்னா என்ன உங்க தோல்ல சுத்தின்னு இந்த குடிச்சியை 3 வாட்டி நீங்க சுத்தணும், சுத்தினதுதான் நான் என்ன பண்ணேன்னா நீங்க சொல்றதை கேட்கிறேன் அப்படின்னா. சரி இந்த விஷயம் என்ன பண்ண, அவளை தோல்ல சுத்திட்டு 3 வாட்டி சுத்தினார். சுத்தி விட்டுட்டு இறக்கி விட்டுட்டு பார்க்கலான்னு பார்த்தா தாடி நிச்சயமா அப்பா அவர் தான் என்ன பண்ணார், இந்த பொண்ணு மாதிரி வச்சிருக்காரு. என்ன பார்த்து வித்வாம்சம் நெட்ட கரிசதின்னு சொன்னீங்க, நான் வித்வாம்சம்னு சொன்னீங்க, என்ன அது அப்படின்னா அவருக்கு என்ன பயிர் சொல்றதுன்னு தெரியல. அதாவது சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த நேரத்துல யாருக்கு எப்ப எப்படின்னு சொல்ல முடியாது. மனசு ஒவ்வொரு க்ஷணமும், அதாவது மனசு பந்து மாதிரி, தண்ணீரை போட்ட பந்து மாதிரி, அது எப்பவும் தானா மேல வந்துடும். அதை நம்ம வலுக்கட்டாயமா அமுக்கி தண்ணிக்குள்ள வச்சுட்டு இருந்தா தான் மனசு கண்ட்ரோலா இருக்கணும் வெளியே. அது எனக்கு இவ்வளவு நேரம் நான் தண்ணிக்குள்ள வச்சுட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா காலம் தண்ணிக்குள்ள வந்துருவோம்னாக்க அது தண்ணிக்குள்ள எப்படி வெளில வரும், அது தண்ணிக்குள்ள எப்படி அடியில் இருக்க முடியும். அந்த மாதிரி மனசுங்கிறது நம்ம ஏன்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த ஜென்மாலதான் மோட்சம் போகணும் வைராக்கியம் போகணும்னு பாடுபட ஆரம்பிக்கிறோம். ஆனா எவ்வளவு கோடி ஜென்மாக்களாக இந்த மனசானது லௌகிக விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கும். எவ்வளவு கோடி ஜென்மாவா இந்த மனசுக்கு சம்ஸ்காரங்கள், லௌகிக சம்ஸ்காரங்களும் போக சம்ஸ்காரங்களும் மனித ஜென்மால மட்டும் இல்லை, எந்த ஜென்மா எடுத்தாலும் அவ்வளவு ஜென்மாலையும் ஆகார நித்ரா பயம் மைதுனானிங்கிறது எல்லா ஜென்மாவுக்கும் காமனா இல்லையா. மனுஷ ஜென்மா கூட என்ன ஆகும், புத்தி விவேகம் இருக்கலாம், ஆனா ஆகார நித்ரா பயம் மைதுனானிங்கிறது அவ்வளவு அவ்வளவு சுலபமா விட்டுற முடியுமோ. அதனால என்ன பண்றது, அவ்வளவு ஜென்ம சம்ஸ்காரங்கள் ஏறி இருக்கிறதுனால அவ்வளவு என்ன ஆகும், தொடக்கணும் அப்படின்னா அவ்வளவு சுலபமா தொடச்சிட முடியாது, ஜாக்கிரதையா தொடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜனத்துல என்ன பண்றாரு, சுகருக்கு எடுத்து சொல்ல வர அந்த விஷயத்த. அதனால எனக்கு வைராக்கியம் வைராக்கியம் வந்துருக்கலாம், ஆனா எனக்கு வைராக்கியம் வந்துடுச்சுங்கிற விஷயத்தை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, காம்ப்ளெக்ஸா இருக்க முடியும். தமிழ சொல்லுங்க அசால்ட்டா இருக்க முடியாது. அது என்ன பண்ணும், எந்த நேரத்துல எப்ப நம்ம காலம் வாங்கும்னு தெரியாது அப்படின்னு. இந்திரியானு பலிஷ்டானி, இந்திரியங்கள் எதிர்பார்க்க பலிஷ்டங்கிறது சூப்பர்லேட்டிவ். பலஹா பலியான் பலிஷ்டா, ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ராங்கஸ்ட், பலிஷ்டம்னா ஸ்ட்ராங்கர். மனுஷன்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் எது அப்படின்னு சொன்னோம்னா இந்திரியங்கள் தான். பாக்கி எதுவுமே அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. இந்திரியங்கள் தான் இருக்கிறதுக்குள்ள ஸ்ட்ராங்கஸ்டான விஷயங்கள். அது என்ன பண்ணும், எப்படியாவது தன்னுடைய விஷயத்துக்கு தங்களை இழுத்துட்டு போற மாதிரி பண்ணிடும். இந்திரியானி பலிஷ்டானி ந நியுக்தானி, அதுகள் என்ன ஆகும், அதுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கலைன்னா, நியுக்துனா கண்ட்ரோல், ந நியுக்தானி மானத அபக்வஸ்ய பிரகுர்வந்தி விகாராம் தான் அநேகதா. அப்பக்கோசிய யார் பக்குவமா இல்லையோ, பக்குவம்னா என்ன அர்த்தம், ஹியூமிலிட்டி அப்படின்னு. பக்குவம்னாக்க ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு அடக்கம், ஒரு ஹியூமிலிட்டி. நான் பாரு எவ்வளவு கெட்டிக்காரம் தெரியுமா, நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னா, நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் தெரியுமா, கண்ட்ரோல் பண்ணிடுவேன் தெரியுமா என்ன ஆகும், தான் எங்க இருக்கோன்னே தெரியாத, நான் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியாதபடி அவன் கீழே விழுந்துருவான்னு அர்த்தம். சாதாரண சொல்ல போற கீழே விழுந்த பத்தி அவர் பேச போறாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம விழறோம் அப்படின்னு சொன்னா ஐயோ விழறோம்னு தெரியும், யாராவது காப்பாற்றுவோம்னு கூப்பிடுவோம். ஆனா கர்வத்தோட ஒருத்தர் நின்று விழுந்தான்னு வச்சுக்கோ, உருண்டு விழறதே எங்க இருக்கான்னு தெரியாம, உருள்றதுக்கும் தெரியாது, விழுறதுக்கும் தெரியாது, எங்க இருக்கோன்னு தெரியாது. என்னை காப்பாற்றுவோம் தூக்கி விடுவோம் கூப்பிடுறதுக்கு கூட அதனால முடியாது.
அது என்ன நமக்கு விழுந்துட்டோங்கிறத ரெகக்னைஸ் பண்ணணும். என்னை தூக்கி விடுன்னு கூப்பிடணும்னா நான் கீழே விழுந்துட்டேன், என்னை தூக்கி விடு, என்னை காப்பாற்றுன்னு ரெகக்னைஸ் பண்ணணும். யாருக்கு கர்வம் இருக்கோ அந்த கர்வம் இருக்கிறவனுக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அதனாலதான் சிவிலிட்டின்னு சொல்றதுக்கான காரணம் நம்ம இருக்கிற நிலையை புரிஞ்சுக்கிற சக்தி நம்மளுக்கு இருக்கும். கர்வம் இருந்தா அகங்காரம் இல்லையா, அந்த அகங்காரத்தினால நம்ம நிலைமை தெரியாது. அதான் அபக்வசிய, பக்குவம் இல்லாதவனுக்கு, அந்த ஹியூமிலிட்டி இல்லாதவனுக்கு எது ஒன்றும் அந்த கர்மா பூர்ணமா, அதாவது அந்த அஷ்ட ஆத்ம குணங்கள் டெவலப் ஆகியிருக்காதுன்னு அர்த்தம். வித்யா வினய சம்பன்ய அப்படின்னா, வித்யா கதாதி வினயம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த வினயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அபக்வசிய பிரகுர்வந்தி விகாராம் தான் அநேகதா, அவனுக்கு வரக்கூடிய விகாரங்கள் இருக்க, அந்த விகாரங்கள் என்ன ஆயிடும், அநேகதா பலவிதமான பிரகாரங்கள்ல மனசு அலபாயும். அது என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, சாதாரண மனுஷனுக்கு ஒரு அலபாயம் இருக்குன்னு வச்சுக்கோ, அவனுக்கு ஏதோ 1-2 தான் ஆசை இருக்கும். நல்ல படிச்சு விஷயம் தெரிஞ்சு ரொம்ப கொஞ்சம் உதவியான ஸ்டேஜுக்கு போயிட்டு கீழே விழுந்தாங்கன்னா என்ன ஆகும், சாஸ்திரத்துல என்ன லாபம், இதனால என்னத்தை கண்டோம், சாஸ்திரமே இது தப்பு, இது இப்படி சொல்லி இருக்கு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவான், சாஸ்திரத்துக்கு அகைன்ஸ்டா வியாக்கியானம் பண்றதுக்கு மாடர்னா சயின்ஸ் என்ன சொல்றது தெரியுமா, நான் இது சயின்ஸ் லேட்டஸ்டா என்ன சொல்றது தெரியுமானே, இதெல்லாம் வேற சொல்லி போட்டு என்ன பண்ணுவான். அப்படிப்பட்ட லெவல்ல இருக்கிறவங்க விழலான்னு சொன்னோம்னா அவன் எப்படி கேள்விவான், எந்த பக்கமா போவான், என்னமா போவான்னு சொல்லுவான். அதனாலதான் பாரதியார்லாம் சொல்லி கொடுத்து, பாரதியார் சொல்லி போது என்ன பண்ண, நல்லா படித்தவன் தப்பு பண்ணா ஐயோன்னு போவான்னு சொன்னார். அந்த மாதிரி என்ன ஆகும்னா, தான் அநேக சகா, சகா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, ஏக சகா, திசகா, திசகா அப்படின்னு போடுவா. தான்னா இன் 2, in 3, in 4 அப்படின்னு அர்த்தம். 3 பேரா வாங்கும் அப்படின்னா திரிசகா, 4 பேரா வாங்கும் அப்படின்னாக்கா 5 பேரா வாங்கும், 6 பேரா வாங்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. பஞ்சசகா, சப்தசகா, 6, 7, 8 சகா அப்படின்னு சொன்னா அந்த நம்பர். அநேக சகானாக்க அநேக பலவிதமான பிரகாரங்கள்ல இவ்வளவுதான் சொல்ல முடியாம குரூப்பா இவன் மனசு கெட்டு போகும் அப்படின்னு. அதோட மட்டும் இல்ல, போஜனைக்காம் சுகேஷாம் சையேக்காம் ஆத்மஜரித்த, இந்த இது சாப்பிட்றதுக்கு இருக்கு பாருங்க. முதல்ல போஜனைக்காம், எதுவா இருந்தாலும் நம்ம முதல்ல இதை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏதாவது வாசல் வந்து என்ன ஆகும், இப்படி பண்ணி சாப்பிடணும், இதை பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதா இல்லையா. சில பேருக்கு இதை பண்ணி சாப்பிடணும்னு தோணாது, எப்ப பார்த்தாலும் இதேதானா அப்படின்னு ஒரு கேள்வி. எப்ப பார்த்தாலும் இதேதானான்ற கேள்விக்கு என்ன அர்த்தம், போராடிக்கிறது நாட்டுக்கு எப்பவுமே ஒன்னா இருந்தாக்க வேண்டியிருக்கல இல்லையா. ஸோ அதனால வேற ஏதாவது திருச்சியா உனக்கையா, நாட்டுக்கு உனக்கையா இருக்கிற மாதிரி பண்ணி தரக்கூடாதா அப்படின்னு இல்லையா. போஜனை எக்ஸாம் முதல் தகராறு நாக்கு, எவ்வளவுக்கு நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ. ஆனால் நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, ரொம்ப கஷ்டம். நாக்கை கண்ட்ரோல் பண்ணா என்ன ஆகும், இப்ப போற அப்படின்னா உடம்புல தெம்பே இருக்காது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. நம்மளுக்கு என்ன ஆகும், நாக்கை கண்ட்ரோல் பண்ணா நம்ம மனசு கண்ட்ரோல் ஆகாது, அது வேற தலைவலி. ஒவ்வொருத்தையும் கண்ட்ரோல் பண்ணவே மாற்றி மாற்றி போஜனை எக்ஸாம் சுட்டேக்கலாம். அப்புறம் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு ஆசை. சுட்டேக்கலாம்னா என்ன அர்த்தம், லேட்டஸ்டா புதுசாக நியூஸ் பேப்பர்ல என்னென்ன கேட்கெட்ஸ் இருக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும். டெய்லி காலங்காலத்தில் இருந்த உடனே இந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள் என்ன பண்ணணும்னா டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்க்கணும். ஏன்னா அது வந்து ப்ரோக்ராம்ல ஒன்றும் தெரிய போறது இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், நியூஸ்ல எல்லாம் அவங்களை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், புதுசாக இதுக்கு என்ன வந்துருக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் தான் புத்தி போகும். அதுதான் சுத்தேஷ் காமிக்கிறது. எப்படி நம்ம சௌரியமா இருக்க முடியும், நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு. போதனைதான் சுத்தேஷாமிச்ச கையேதான் படுத்துட்டே இருந்தா தேவை ரொம்ப இருக்கும் இல்லையா. நிற்கிறது நடக்கிறதுலாம் உடம்பு என்ன ஆகும், அவ்வளோ இடம் கொடுக்கல. ஆத்மஜஸ்தியத்தை இதெல்லாம் கைத்தை பொறுத்தது. அந்தந்த வயசுல ஆத்மஜஸ்திய, குழந்தை மேல ஆசை. குழந்தை மேல ஆசைன்னா இவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இல்லை. பையன் பெரியனா இருப்பான், ஆனா அந்த பையன் எங்க போயிருக்கான், எப்போ வந்திருக்கான், எப்படி வந்திருக்கான்னு தெரியலன்னா இவனை கவலை கொடுக்கறதா இல்லையா. என்ன இருக்கு, என்ன வயசானா கூட குழந்தை தான், என்ன இருந்தாலும் குழந்தை தானே. தில்லிக்கு ராஜாவானாலும் கல்விக்கு பிள்ளைகள் ஏதாவது சொல்லி என்ன பண்ணுவோம், அந்த ஆசை இருந்துட்டே தான் யாரும். அதாவது பாண்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு ஆசைகள், ஒரு அட்டாச்மெண்ட், தனியா இருக்கிறதுக்கு பயம் இல்லையா. எவ்வளவோ காரணங்கள் சொல்லலாம், எப்படி வேணா ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் சுருக்கமா சொன்னா நம்மள கைட் பண்ணக்கூடிய, நம்மள கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம்.
சுதந்திரமா விடாது, நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாது, அவ்வளவுதான் விஷயம். அதுவும் எதி பூத்வா கதம் குறியா விகாரே சமுபஸ்திதே. சன்னியாசி ஆகிட்டவா, சன்னியாசினா என்ன பண்ண போற, தலையை மொட்டை எடுத்துக்க போற, வெள்ளத்தை நீங்க மேல சேர்த்து நீங்க கட்டிக்க போற, போயிட்ட வச்சுக்கலாம். திடீர்னு இப்போ மனசு கண்ணு காதெல்லாம் உன்னை வேற ஒரு பக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க திடீர்னு உனக்கு என்ன பண்றது, ஏதாவது ஒரு நல்ல விஷயமா நம்மளுக்கு பிச்சை கிடைச்சா தேவலாம், சாப்பிட்டா தேவலாம்னாக்க உனக்கு பிச்சை கொடுக்குற ஆத்துல போய் இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி பிச்சை போடுவோம் அப்படின்னு கேட்க முடியுமா? வெறும் அவன் என்ன போடுறாளோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிச்சை போட்டா தேவலான்னு பிச்சை போடுற இடத்துல போய் நம்ம கேட்க முடியுமா அதை அப்படின்னு என்ன ஆகிடும்? அது பெரிய தலைவலியாது. இவருக்கு என்ன கண்ட்ரோலே ஆகலையா, இவருக்கு நாட்டு இவ்வளவு நீளமா அப்படின்னு என்ன பண்ணுவா, போக வருவா, கலட்டா பண்ண வேற ஆரம்பிப்பா இல்லையா? ஸோ விகாரே சமுபஸ்திதே எதி பூத்வா விகாரே சமுபஸ்திதே கதம் புரியா, எப்படி கண்ட்ரோல் பண்ண போற அப்படின்னா துர்ஜரம் வாசனாஜாலம். வாசனைகள் துர்ஜரம், ஜரம்னா சித்தியமா அப்படின்னு அர்த்தம். எல்லாமே பேசி போகும், கண்ணு காதெல்லாம் பேசி போகும். ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகும், கண்ணு வந்து கஷ்டப்படும் இல்லையா? ஏதோ இந்த ஆபரேஷன் டாக்டர் பண்ணார், நான் எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு ஆபரேஷன் உங்க கண்ணில் ஒரு மில்லிமீட்டர் விடாம எல்லா இடத்தையும் நோண்டிட்டேன், இனிமே ஆபரேஷன் பண்றதுக்கு இடம் இல்லை அப்படின்னு டாக்டர் என்ன பண்றாரு, ஒரு வயசாயிடுச்சு இனிமே பண்ண முடியாது, சின்ன வயசா இருந்தா பண்ணலாம், வயசாயிடுச்சு பண்ண முடியாது, ஏதோ இந்த மாத்திரையை வச்சு நோண்டுக்கோ, அப்புறம் கூப்பிட்டு என்ன சொல்லுவாரு, அதுலேயே வச்சு பாரதமாக ஐஸ்வர்யா வராது திருப்பியும் அப்படின்னு உள்ள பொண்ணுகிட்ட சொல்லுவார் இல்லையா? அப்ப அதாவது என்ன போட்டு புரிஞ்சாத அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வயசாயிடுச்சு இனிமே பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு உடம்பு என்ன ஆயிடுச்சு, சுத்தி சுத்தா தெரிஞ்சு போச்சு, எந்த இடத்தையும் ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா மனசு மட்டும் தெரியாது. துர்ஜரம் வாசனா ஜாலம், அந்த வாசனா ஜாலம் இருக்க, அந்த மனசுல இருக்கக்கூடிய வாசனைகள் ஆசைகள் அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்க, அது மட்டும் வயசாகாது, தேயாது, சிதிலமா ஆகாது. பாக்கி எல்லாம் சிதிலமாயிடும் அப்படின்னு இதான் கடவுளுக்கு புரியுமா சொன்னோம். நெசிகேட்டஸ் சொல்ல பண்ணுவோம். துர்ஜரம் வாசனா ஜாலம் ந சாந்தி உபயாதிவை, அதுக்கு மட்டும் சாந்தி, அதாவது தானா செட்டில் ஆகுது அடங்கிறதுங்கிறது கிடையாது, அது அடங்கவே அடங்காது. அதா சத் சமனார்த்தாய, அதனால என்ன பண்ணணும், முதல்ல அந்த வாசனையை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த வாசனை திரும்பி எழுந்திருக்க முடியாதபடி, நம்மளை கஷ்டப்படுத்த முடியாதபடி, நம்மளை திரும்பி இருக்க முடியாதபடி அதை சமனம் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அதா அது எப்படி பண்ண முடியும், போர்சிபிளா பண்ண முடியாது. போர்சிபிளா பண்ணினோம்னாக்க அதே போர்ஸை கண்டினியூஸா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. ப்ராப்ளம் அதுதான். போர்சிபிளா பண்ணலாம், பண்ணா அந்த போர்ஸ் என்ன பண்ணணும், கண்டினியூஸா நம்ம மெயின்டைன் பண்ணணுமா வேண்டாமா? அதை ஒரு நிமிஷம் ஒரு ஷாம் நம்ம அண்ணன் தெரிஞ்சிட்டோம்னா என்ன ஆயிடும், அது நம்மளுக்கு மேல போயிடும். அதனால தானாகவே எழுந்திருக்க முடியாதபடி, அது கண்ட்ரோல் ஆகிறபடி, கீழே அடங்கி இருக்கிறபடி அதை என்ன பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும்னாக்க தத் சமனார்த்தாய கிரமேணத்தை பரிச்சது, அதை வரிசையா முறையா கிரமமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அதை என்ன பண்ணணும், அடக்கணுமே ஒழிய எடுத்து எடுப்புல அடக்கிட முடியாது. இப்ப என்ன பண்ணுவோம், குழந்தைன்னு சொன்னதை கேட்கல, முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டே வரமா இல்லையா? நம்மளால எல்லா விதமான முறையும் ட்ரை பண்ணியாச்சு அப்படின்னு ஒண்ணு நம்மளுக்கு என்ன இருக்கு, சரி இதுல அட்டன் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தோணி போயிடுது இல்லையா? வேற ஏதாவது முறையில பல்கட்டாயமா பண்ணோம்னா என்ன ஆகும், நம்ம இப்படி ட்ரை பண்ணிருக்கலாமோ, அப்படி ட்ரை பண்ணிருக்கலாமோ, இவ்வாழ்க்கை சொல்லிருக்கலாமோன்னு மனசு என்ன பண்ணோம், நம்ம பண்ணலையோன்னு அடிச்சுட்டு இருக்கோம். எல்லா முறையும் கிரமையோட இதுக்கப்புறம் வரிசையா ஒண்ணு பண்ணிருந்தோம்னு வச்சுருவோம். அதுக்கப்புறம் என்னால முடிச்சது அவ்வளவுத்தையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன ஆயிடுவோம், நம்மளுக்கு அதுக்கப்புறம் அது திருப்தியும் அந்த குற்ற உணர்ச்சின்னு சொல்றதுக்கு பாருங்க, அது நம்மள பாதிக்காது. அதே மாதிரி தான் வைராக்கியத்தை டெவலப் பண்ணணும்னா கூட என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் பண்ணினோம்னாக்க அது நம்ம எந்த விதத்திலையும் பாதிக்காது, ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு ஜனக்கிற சுத்தத்தை சொல்றாரு. மூன்றும் சுத்தம் பதத்திய, மேல தூங்கிறவனும் கீழே விழலாம். மேல அதாவது என்ன ஆகும், கட்டில படுத்துட்டு இருக்கான், கட்டில படுத்துருந்தாங்கனாக்கா என்ன ஆகும், ஏதாவது உருண்டுதான் கீழே விழணுங்கிறது இல்லை. ஒரு கனவு காண்றான், சிங்கத்தை போனா அப்படின்னு சொல்றாங்க, ஒரு கனவு காண்றான், சிங்கமோ புளியோ துரத்துற மாதிரி கனவு காண்றான். அது கொஞ்சம் வேகமா துரத்துட்டு இருக்கு. துரத்தினோன்னு ஐயோ நம்ம மேல பாஞ்சில போறதேன்னு என்ன பண்ணுவான், உருண்டுட்டே இருப்பான். அதான் சாரி ஓடிட்டே இருப்பான், அது பேர் தப்பி ஓடிட்டே இருப்பான். ஓடிட்டு ரொம்ப பக்கத்துல வந்துருக்கு,
என்ன பண்றது, அது மேல பாண்டிச்சுன்னா என்ன பண்றது, எப்படி தண்ணி வருதுன்னு தெரியல. திடீர்னு ஏதோ இங்கே இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவோமா இல்ல மரத்து மேல ஏறுமா ஏதோ பாக்குறான். அடுத்த க்ஷணம் அவன் தப்பிக்கணும்னு இல்லைனாக்கும் பாஞ்சுக்கும் போது ஏதோ ஒன்று பண்ணி பாயறான். பாயும் போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், தொக்குன்னு கட்டிலிருந்து விழுந்திருப்பான். அதாவது நம்ம பாடியும் என்ன ஆகும்னு சொன்னோம்னாக்க கனவுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். கனவுக்கும் அதான் பக்கத்தில் சொல்ற கனவுக்கும் பாடிக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது இல்லை. ஏன்னா மனசனுடைய வேகத்தினால பாடியும் சில சமயம் ரியாக்ட் பண்றது. அப்படி பாடி ரியாக்ட் பண்ணும்போது எப்படி அந்த ரியாக்ஷன் வருது அப்படின்னு கேட்டாக்க, வேத்து கொட்டுறது பயத்தினால வேத்து கொட்டுறதெல்லாம் இருக்கு இல்லையா, எப்படி வேத்து கொட்டுறது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னாக்கா அந்த ரியாக்ஷன்ல ஊர்தம் சுத்தம் பதத்திய மேல கட்டிட்டு தண்ணீர் தூக்கிட்டு என்னன்னா உருது கீழே விழுறா. ஆனா என்ன கையான பதத்தியதா படுத்துட்டு இருக்கிறவன் எங்கேயும் கீழே விழப்படுறது, கீழே படுத்துட்டு இருக்கிறவன் அதுக்கு மேல கீழே விழுறதுக்கு இடம் இருக்கும். அவனுக்கு உருண்டு அண்ணன் என்னடா வேணா போலாங்க இல்லையா, அதுக்கு மேல கீழே விழ முடியாது. பரிசெய்ய பரந்திரஷ்டா இதேதான், படுத்துட்டு இருக்கிறவன் விழ முடியாது. பரிசிரஜ்ய சன்னியாசம் வாங்கிட்டு பரிபிரஷ்டா அதுல இருந்து வலிக்கு விழுந்தான்னா என்ன மார்க்கம் லபதே குணா, அவனுக்கு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்கு பிராயஷ்டத்துக்கு இடமே இல்லை. சன்னியாசத்துல தோஷம் கொண்டுருக்குன்னா அதுக்கு மேல பிராயஷ்டம் என்ன, சகலத்துக்கும் பிராயஷ்டமாக சன்னியாசத்துக்கு சொல்லியிருக்கு. சகலத்துக்கும் பிராயஷ்டமா இருக்கும் பொழுது அங்க போய் தப்பு பண்ணினாக்க அதுக்கு மேல என்ன பிராயஷ்டம் பண்ண முடியும், அது மகா பாப்பமா மகா தோஷமா போயிடும். அதனால என்ன பண்றது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா என்ன பண்றோம் பார்த்து எல்லாம் மனுஷாளுக்குள்ள கான்ட்ராக்ட். சன்னியாசங்கிறது பகவானோட கான்ட்ராக்ட் இல்லையா. விதினா கர்மபந்தம் பிரதிய, அதாவது காயமானவர்களே பிராமணன் விதின ரணவா காயத்தே. பிறக்கிற பிராமணன் ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போதே 3 கடனோட பிறக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால கடைசி பர்யந்தம் ஜராமரணம் அக்னிஹோத்திரம்னு இருக்கும். கடைசி பர்யந்தம் இந்த கர்மாக்களை பண்ணணும். இந்த கர்மாவை எந்த லெவல்லையும் எந்த கணக்கிலையும் நிறுத்த முடியாது. அந்த கர்மாங்கிறது கடன், அந்த கடனுக்காக பண்ணப்பட்டிருக்கு. நிறுத்தத்துக்கு அதிகாரமே கிடையாது, பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவருக்கு தன் காரியத்தை பார்த்துக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால பகவான் என்ன சொல்றான், என் காரியத்தை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை, நான் கொஞ்சம் சுயநலமா என்னுடைய மோசத்துக்காக நான் பாடுபட விரும்புறேன் அப்படின்னு பகவான் பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் அவனுக்கு கொடுத்த ஆப்ஷன் என்ன, சரி நீ சன்னியாசாசனத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கோ, ஒன்ன இந்த கடன்லேருந்து விடுவிக்கிறேன். அப்ப சன்னியாசாசனம்ங்கிறது என்ன, கடனை அடைக்கிறதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஃப்ரீடம். வேற ஒரு ஆங்கிள் வச்சுன்னா இன்சால்வன்சி நோட்டீஸ் கொடுத்த மாதிரி. அப்ப இன்சால்வன்சி நோட்டீஸ் கொடுத்துட்டு அதிகமா பணத்தை வீட்டுக்கு திருத்தணும் வச்சுக்கணும்னாக்க இல்ல. ஸோ அந்த மாதிரி எப்ப அந்த நோட்டீஸ் கொடுத்தாச்சோ, அதாவது எப்ப சன்னியாசம் கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பகவான் என்ன செஞ்சிருக்கானோ அந்த மாதிரி நடந்துக்கணும் இல்லையா. அதுல இருந்து கொஞ்சம் வழிவிட்டோம்னா என்ன ஆயிடும், என்ன மார்க்கம் லபத்தே, அதுல இருந்து ரிடம்ஷன் கிடையாது. மார்க்கம்னா ரிடம்ஷன், கடைத்தேற்றம், அது கிடையாது அப்படின்னு. அதனால நீ எந்த விதமான இதுவும் இல்லாம துவேஷமும் இல்லாம வழுக்கத்துக்கு இடமும் இல்லாம பூர்ண சன்னியாசத்துக்கு அதிகாரியா இருக்கியா, பூர்ண சன்னியாசத்தை அனுஷ்டானம் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோ. மூலா சாக்காயா அதிரோகம். எறும்பு இருக்கு, எறும்பு இடப்பட்டது பூமியில ஒரு மரத்தோட வேலை பிடிச்சிட்டு இருக்கு. வேலை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேர்ல இருந்து அடிக்கணும், அது எறும்பு நுழைக்கணும்னு போய் என்ன பண்ணும், பழத்துக்கு போய் சேர்ந்துடும். தனை தனை பலனையாகி சுத்தேன பதகாமி, அது கொள்ள கொள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பா என்ன ஆயிடுது, தனை தனைகி மெதுவா சுத்தேன, சுத்தேனா ஈஸியாக எளிதாக பலகாமி பழத்துக்கு போய் சேர்ந்துடும். திகங்கம் தரசாயாசி, பறவை என்ன பண்றது, சட்டுன்னு ஆகாசத்துல பறந்து நேர பழத்துக்கிட்ட போயிடுறது. திகங்கம் தரசாயாசி விக்னசங்காம் உதர்த்தியவை. விக்னசங்காம் தான் வழியில எங்கேயாவது மாட்டின்றுவோமோ, இல்ல வலையில விலையில மாட்டின்றுவோமோ, இல்ல வேற பறவை நம்மளை கொத்துமோ கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்றதுலாம் இருக்க. தடையை பத்தி அது கவலைப்படுறது இல்லை. எறும்பு மெதுவா போறது, பறவை தடையை பத்தி கவலைப்படாம வேகமா போறது.
ஸ்ராந்தோ பவதி. ஆனா என்ன இருக்கு, அது பறந்து அவ்வளவு தூரம் போறதுக்குள்ளே இந்த திகம் தயார், அதால ரீச் பண்ணவே முடியல. அது பறந்துகிட்ட டைரக்டா போறது, ஆனா படி வேகமா போறதுனால ரீச் பண்ண முடியல. சுகம் வியாதி சிபீலிகா, சிபீலிகானா எறும்பு. சுகம் வியாதி அது ஈஸியாக சுலபமாக போறது. மனசு பிரபலம் கிராமம் அஜேயம் அசுதாத்மதிகி. மனசு என்ன பண்றது, பிரபலம் காமம். பிரபலம் காமம்னா பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய வாசனைகள் ஆசைகளுக்கு அகிருதாத்மதிகி அஜேயம். அகிருதாத்மதிக்குன்னா கிருதாத்மான்னு சொன்னா தன்னை நல்ல விதத்துல பக்குவப்படுத்திக்கிறவன்னு அர்த்தம். அகிருதாத்மான்னா சரியான முறையில பக்குவப்படுத்திக்காதவன்னு அர்த்தம். அதாவது வரிசையா எப்படி போகணுமோ அந்த பிரகாரம் உன்னோட ஒண்ணு போகாத. அப்படி போகாதவன் என்ன பண்றான், அகிருதாத்மதிக்கு அஜேயம் பிரபலம் காமம். மனசு வந்து அகிருதாத்மதிக்கு சரியான முறையில பக்குவம் அடையாதவர்களால ஜெயிக்க முடியாததான பயங்கரமானது ஆசைங்கிறது. அத்தகா கிரமேண ஜெயிக்கவியம். அதனால என்ன பண்ணணும், அதை வரிசையா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை இது பண்ணுவோம். இந்த ஜடபரத்தினுடைய லைஃப் எல்லாம் பார்த்தோம் பண்ணுறோம். ஜடபரத்தினுடைய லைஃப்ல என்ன இருக்கு, கிட்டத்தட்ட ஞானம் வந்துட்டு இருக்கு. ஜீவன் முக்தி இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது ஞானம் வந்தா மட்டும் போறாரு, ஞானம் எல்லாருக்கும் வந்துடும். ஆனா அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா வாசனாத்தியம் மனோநாசம் தத்துவஞானம்னு 3 விஷயம். தத்துவஞானம் வந்திருக்கலாம். இந்த தத்துவஞானம் வந்து இந்த தத்துவஞானம் பல வருஷம் ஆகணும்னா என்ன பண்ணணும், வாசனாத்தியம் ஏற்பட்டு மனோநாசம் ஏற்படணும். வாசனாத்தியம் ஏற்படாம மனோநாசம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆயிடும், அதாவது வாசனாத்தியம் மனோநாசம் ஏற்படலைன்னா என்ன ஆயிடும், அவங்களுக்கு வந்து தத்துவஞானம் வந்தா கூட சில சமயங்கள்ல கண்ணறியாம அதுதான் என்ன ஆயிடுது. இந்த மான் ஒண்ணு அடிபட்டுது, மான் அடிபட்டு விழுக்கும் போது ஜடபரதர் இந்த மானை பார்த்தாரா இல்லையா? உண்மையில இந்த ஜடபரதர் வந்து மானுக்கு ஆசைப்படல, மானுக்கு அவர் பாசமெல்லாம் காட்டல. அவர் அடிபட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கருணையினால அந்த மானை காப்பாற்றினார். காப்பாற்றும் போது என்ன ஆயிடுச்சு, கருணை அவரை அறியாம கொஞ்சம் எக்ஸஸா ஆயிடுச்சு. அதிகப்படியான கருணையை காமிச்சார். கொஞ்சம் அதிகப்படியான கருணை அதாவது நம்ம கருணையை காமிக்கிறோம்னு தெரியாம, ஏன்னா கருணைங்கிறது நல்ல குணம் தானே, எல்லாத்தையும் காமிக்க வேண்டியதானே, எல்லாத்தையும் இருக்க வேண்டியதானே. இந்த கருணை கூட இல்லைன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? ஆனா அந்த கருணையே நம்மள அறியாம கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு, அதுவே நம்மள அறியாம பாசமா மாறிடுது, அதுவே ஒரு விதத்துல பந்தகமா போயிடுது. அதுதான் அஜேயம். நம்ம என்ன நினைக்கிறோம், எது நம்மளை எப்படி பந்தனம் பண்றதுன்னு தெரியாது. அதாவது நம்ம நல்ல குணம்னு நினைப்போம், இது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய குணம்னு நினைப்போம். சாஸ்திரமும் சொல்லும் இது முக்கியமான குணம், இது எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு. ஆனா நம்ம கிட்ட என்ன கஷ்டம், எது எவ்வளவு இருக்கணும்னு தெரியாது. இது இருக்கணும், ஆனா எது ஒண்ணு எவ்வளவு இருக்கணும், அளவோட இருக்கணும். ஆனா நம்மளுக்கு என்ன ஆயிடும், நல்ல குணம்ங்கிறதுனால நம்மளுக்கு அளவு எது இல்லைன்னு தெரியாது. சட்டுன்னு நம்மள அறியாம அது தானால என்ன ஆயிடும், கொஞ்சம் லிட்டில் எக்ஸஸா போயிடும். அது எக்ஸஸா இருக்குன்னா என்ன ஆயிடுது, அதுதான் பந்தகம். அப்ப நம்ம அடைஞ்ச தத்துவஞானம் என்ன ஆயிடும், பிரயோஜனம். அதாவது அந்த ஜென்மத்துல அது பிரயோஜனப்படாம போயிடும், அடுத்த ஜென்மத்துல அது பிரயோஜனப்படலாம். அப்பவும் நம்ம ஞானத்தோட ஜாக்கிரதையா இருந்தோம்னா அது நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கும். அதனாலதான் அடுத்த ஜென்மம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா? அதனாலதான் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா. அத கிரமேண தேசவியம் ஆசிரமான கிரமேணுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, இது வாண்டாண்டா சீச்சி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், தானாகவே எல்லாத்துலேயும் ஒரு வெறுப்பு வரக்கூடிய அளவு. அதை திருப்பியும் நம்ம ஆசையே படமாட்டோம், அதை திருப்பியும் நினைச்சே பார்க்க மாட்டோம், திரும்பி கூட பார்க்க மாட்டோம் அப்படின்னு அதுகிட்ட இன்ட்ரெஸ்ட் ஏற்படாம தானாகவே நம்ம மனசு திரும்பக்கூடிய அளவுல நம்ம ஒரு ஆட்டிடியூட டெவலப் பண்ணிட்டோம்னா அதுதான் இந்த இடத்துல முக்கியம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோலி நம்ம ஒரு ஆட்டிடியூட டெவலப் பண்ணிக்கணும். அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், அது வாண்டான்னு எல்லாத்துலேயும் நம்ம ஒதுக்குற ஆட்டிடியூட். நம்ம ஒதுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பி போவோமோ, எது ஒன்று வேண்டான்னு நினைச்சு நம்ம ஒதுங்குறோமோ அது திரும்பி போமாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி கிரமேண கிரகஸ்தாசிரம சம்ஸ்தோபி சாந்த சுமதி ராகவான் நச்ச கிருஷ்யே நச்ச கதே லாபாலாகே பண்ணோடு. கிரகஸ்தாசிரமத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்ற, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறதா இருந்தாக்க
எல்லா ஜனசனையும் போல வேலை வேலைக்கு சாப்பாடு ஒண்ணு அன்னவிசாரம் அதுவே விசாரம் அப்படின்னு இருக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லை. கிரகஸ்தாசிரம சம்ஸ்தோபி, கிரகஸ்தாசிரமத்துல இருந்தாலும் சாந்தகா எப்படி இருக்கணும்? சாந்தகா அதாவது இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றவனா, முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிடுவனா, அதாவது எல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படாம ஆசையை கொஞ்சம் குறைச்சி பட்டுறவனா, அப்படியே ஆசையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறவனா, அந்த ஆசையை குறைச்சிக்கிறத பிராக்டிஸ் பண்றவனா. சுமதிக்கு அந்த ஆசையை குறைச்சிக்கும் போது என்ன பண்ணணும்? நம்மளால முடியலையே, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வலுக்கட்டாயமாக குறைக்காமல் அதை சென்சிபிளா புத்திசாலித்தனமா தன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்தி குறைக்கிறவனா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். எது ஒண்ணுத்தையுமே இன்டென்ஷனா பண்ணணும். அதாவது தானா, அதாவது என்ன இயல்புல, அதாவது சர்க்கரையை விடணும்னாக்க நான் டயபிட்டிஸ் அப்படிங்கிறது வெளியில சொல்லிக்காம சர்க்கரையை விட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆஸ்பத்திரியிலே சர்க்கரை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு விடுறோம்னா தான் முட்டதில் அர்த்தம். அதான் சுமதிக்கு சாந்தகா கண்ட்ரோல் இருக்கு. நமக்கு இப்ப சர்க்கரையே விட மாட்டேன் இல்லையா, கண்ட்ரோல் இருக்கு. ஆனா இந்த கண்ட்ரோல் என்ன ஆகும்? சுமதிக்கு அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த கண்ட்ரோல் பர்ஃபெக்ட் கண்ட்ரோல். அதாவது நியாயமா விட்டுருவான். சுமதிக்கு இல்லாம டயபிட்டிஸ்னால சர்க்கரை விட்டாங்கன்னா என்ன ஆகும்? இது பணத்தில் இருந்தா அது கொஞ்சம் தேவை, அது ரொம்ப உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது, சுமாராதான் பண்ணும். இல்லைனாக்கா அது நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது அது பேர் என்ன மோனோபுஸ்டர் டைஸ்டல்னு, அதாவது எந்தெந்த சுகர் எதெல்லாம் எப்படி இருக்குன்னு அதையே ஸ்பெஷலைஸ் பண்ணி வேதாந்தத்துக்கு விட்டுருவான். சரி என்ன ஆகும்? சுகர்ல எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் 1008 சுக்ரோஸ் ஃப்ரக்டோஸ்னு இதுல என்னென்ன ஓசெல்லாம் இருக்கு அப்படின்னு கடைசியில் என்ன கிடைக்கும்? வெறும் பைக் கிடைக்கிற ஹோஸ் தான் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி சாந்தகான்னு சொன்னா வலுக்கட்டாயமா நீங்க பண்ணிட்டீங்கன்னா புத்தி டோட்டலா கண்ட்ரோல் ஆகாது. எங்கே இருந்தாலும் வெடிச்சு வெளியில போக ட்ரை பண்ணும். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னாக்க சென்சிபிளா சுமதிக்கு ஆத்மவான் மைண்ட் ஒரு ஸ்ட்ராங், மைண்டோட ஸ்ட்ரென்த்தும் போகணும். ஆத்மவான் அந்த இடத்துல தைரியம் போகணும். இது ஒன்றும் ஆகாது, இது இல்லைன்னா பரவாயில்ல, என்ன பண்ணணும்? அந்த தைரியம், இதை நான் விடணுங்கிற தைரியம் போகணும், சுமதிக்கு போகணும். அது ரெண்டோடையும் சேர்த்து சாந்தகா அந்த மாதிரி இருக்கணும். அது கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் டெவலப் பண்ண முடியும். சடனா சன்னியாசாசிரமத்தில் போனவனுக்கு லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம சன்னியாசாசிரமத்துக்கு போனவனுக்கு இது இருக்குமான்னு தெரியாது அப்படின்னா. பட் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இந்த இடத்துல. என்ன கவனிக்கணும்னாக்க சன்னியாசாசிரமத்துக்கு போறவா எல்லாம் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துதான் போகணுங்கிற நிர்பந்தம் இல்லை. இந்த ஜென்மத்துல இந்த வைராக்கியத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த ஜென்மத்துல சின்ன குழந்தையா இருக்கும் போதே சன்னியாசத்துக்கு நம்ம அதிகாரியா எடுத்துக்கலாம். பாலபிரம்மச்சாரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா நம்ம அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது யார் தீர்மானம் பண்றது? அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும், நம்மள நாமளே ஏமாத்திக்க கூடாது அப்படின்னு ஜனகர் சுகத்தை சொல்றாரு. நட்ட கிருஷியே அது என்ன பண்ணக்கூடாது? அவங்களுக்கு எது ஒன்றுலையும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் சொல்றாரு. நட்ட கிருஷியே டெஸ்ட்டுக்கு எது ஒன்றுலையும் எலேட் ஆகிடக்கூடாது, பயங்கரமான சந்தோஷம் வந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு கிடைக்கலைன்னா நட்சத்திரம் அப்படியே ரொம்ப அப்படியே துணிக்காய் அப்படியே டவுன் ஆகி உட்காந்துடக்கூடாது. ஈக்குவலண்டா லாபா லாபே இதெல்லாம் கிராமட்டிக்கல் இந்த யூஸ் சாமிக்க பிரயோகம். லாபா லாபேன்னு நினைச்சோம், நம்மளுக்கு நஷ்டமும் லாபமும் எது இருந்தாலும் சமோ பவே, அதை ஒரு ஈக்குவாலிட்டியோடு எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆகிருக்கணும். கஷ்டப்பட்டு நம்ம ஈக்குவாலிட்டியை கொண்டு வரக்கூடாது, அதுல அஃபெக்ட் ஆகிடாத இருக்கிற புத்தி வரணும். அப்பதான் சாந்தகா சுமதி ஆத்மவான்கிறது தெரியும். விகதம் கர்ம குர்வானா யஜம் சிந்தான்விதம் செய்து ஆத்மலாபேன சந்துஷ்டா. அதாவது விகதம் தப்பில்லாத கர்மா இருக்கு பாருங்க, நல்ல கர்மா, அனிஷித்த கர்மா, அதை மட்டும் பண்றவன். அப்புறம் சிந்தான்விதம் செய்து யஜன், எதுக்கு கவலையை கொடுக்கக்கூடியதோ அந்த மாதிரி கவலையோட இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? கவலைப்படாம எந்த விஷயத்துக்கும், அதாவது இது பண்ண முடியலையே, இது பண்ணாம முடிச்சுமே ஐயோ அப்படின்ற கவலைகள் இல்லாமல் கவலையோட சேர்ந்த விஷயங்களை விட்டுட்டு கவலையை டெவலப் பண்ணிக்காம, கவலைக்கு ஸ்கோப் கொடுக்காமன்னு அர்த்தம். அதாவது என்ன பண்ணணும், இதான் இந்த கவலைக்கு ஸ்கோப் கொடுக்காமங்கிறது தான் கர்மணியேவ அதிகாரஸ்தே. கர்மணியேவ அதிகாரஸ்தே மாசலேசு கதாச்சன அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்?
உனக்கு வந்து கர்மாவில் தான் அதிகாரம், பலத்தில் இல்லைன்னு இருக்கும். பலம் உன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல வரல. நான் இப்போ வந்து உதாரணத்துக்கு எனக்கு வந்து அந்த கர்மா, நான் இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போனோம்னாக்க, சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு எந்த இடத்துல எந்த ரூட்ல ஏறுறதுன்னு நான் தீர்மானம் பண்ணணும்ல. இங்கேருந்து திருவாங்கூர் போகிற பஸ்ல ஏறினா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் சேர முடியுமோ? சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் சேர்றேன்னா இல்லை வெளியில திடீர்னு ஒரு பெரிய ப்ரொசஷன் வந்துருக்கு, அந்த ப்ரொசஷன்ல வந்து என்ன மாட்டிட்டு பஸ் முன்னையும் போகாம பின்னையும் போகாம ட்ரெயின் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்காக வந்து அழாதே, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ என்ன இருக்கு, கர்மணியே அதிகாரத்துன்னா என்ன கர்மாவை பண்றதுன்னு தீர்மானம் பண்ணணுமா வேண்டாமா? என்ன கர்மாவை பண்றதுன்னு எப்படி தீர்மானம் பண்றது? அதுக்கான பலன்ல ஒரு நம்ம ஒரு இது இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த பலன் போகும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணலைன்னா கர்மாவையும் தீர்மானம் பண்ண முடியாது. கர்மாவை தீர்மானம் பண்றதுக்கே என்ன பண்ணணும்? ஆனா கர்மாவை தீர்மானம் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு, கர்மாவை பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. ஆனா பலன் எனக்கு கிடைச்சாகணும். அந்த காலத்துல வேத காலத்துல ரிஷிகள்லாம் என்ன பண்ணா, யாகம் பண்ணா இந்த க்ஷணம் எனக்கு பலன் வரணும், பலன் வரலைன்னா தேவதைகளை கட்டி இழுத்து வரக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு அந்த ரிஷிகள் இருந்தா. அவளுக்கு அவ்வளவு சக்தி இருந்தது. அந்த மாதிரி சக்தி இல்ல, தேவையில்லாம அந்த மாதிரி சக்தியை வச்சுக்காத, தேவையில்லாத ஒன்புதான் இருந்தாலும் அதை வச்சு கவலைப்படாது. நீ என்ன பண்ற, பலத்தானா பகவானுடைய அனுகிரகம் இருந்தா கிடைக்கும், அது பகவான் கொடுக்கணும்னு வச்சிருந்தா கொடுப்பான் அப்படின்னு என்ன பண்ணணும். அந்த பலன்ல அதிகாரம் இல்லை, அந்த பலன் இஸ் நாட் அவர் ஜூரிஸ்டிக்ஷன், அதிகாரம் தான் ஜூரிஸ்டிக்ஷன். அந்த மாதிரி என்ன பண்ண சிந்தான் விதம். ஒரு கர்மாவை பண்ணும்போது அதை பற்றி ஒளி பண்ணிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை விடு. ஒளி பண்ணிட்டு தான் ஒளிக்கு மேல ஒளிக்கிறது என்ன அசோசியேஷனா கல்வி. நம்ம கவலைப்பட்டா என்ன ஆகிட போறது இல்லை, கவலையோட நிற்க போறது இல்லை. பக்கத்தாப்புக்காரனும் இதையே தானே பண்ணினா அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம முடிச்சுடுச்சு, அவன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டானே, நம்மளால பண்ண முடியவேன்னு ஒரு எக்ஸ்ட்ரா வைத்தல். அவன் என்ன பண்ணாம ஏது பண்ணாம என்னமோன்னு அப்புறம் என்ன ஆகும், நம்ம பண்ற கர்மாவே வந்து அவன் என்ன பண்ணா ஏது பண்ணாலும் அதுல எக்ஸ்ட்ராவா போயிட்டே இருக்கும் இல்லையா. இந்த அசோசியேஷன் ஆஃப் ஐடியா அப்படிங்கிறதுதான் கொஞ்சம் ரொம்ப பெரிய தலைவலி. அதனாலதான் சித்தாந்தத்துல என்ன இருக்கு, விடணும் சித்தாந்த எது ஆத்மலாபீன சந்துஷ்டா. கிடைச்சது என்ன இருக்கோ, எது கிடைக்கிறதோ, உனக்கு கிடைச்சது உனக்கு ஓடுகிற அளவுக்கு அதுல நீ சந்தோஷத்தை அடைஞ்சேனால் நிச்சயத்தை அந்த ஆட்டிடியூடே உன்னை என்ன பண்ணும், கண்டென்ட்மெண்ட். அதுதான் சந்தோஷம். அந்த கண்டென்ட்மெண்ட் கிடைச்சதுனாக்க தானா இந்திரிய ஜெயம் ஏற்படும். யாருக்கு கண்டென்ட்மெண்ட் வந்திருக்கோ, கண்டென்ட்மெண்ட் வந்ததான் ஆசைப்பட போறது இல்லை, இந்திரியங்கள் வேலை செய்யாது. ஒரு லெவலுக்கு மேல வேலை செய்யலைன்னா என்ன ஆகும், இந்திரியங்கள் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் மாடர்ன் சயின்ஸ்லேயே பார்க்கலாம், எங்கேயோ போக வேண்டாம். சில பேருக்கு என்ன ஒன்னா ரெண்டு கண்ணு இருக்கிறதுல, ஒரு கண்ணால பார்த்தா நன்னா தெரியும், ஒரு கண் நல்ல ஒரு விஷயம் இருக்கும், இன்னொரு கண்ணில் விஷயம் சுமாரா இருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணிருப்பா, தன்னை அறியாம எந்த கண்ணில் நன்னா தெரிகிறதோ அந்த கண்ணிலேயே பார்த்துட்டு இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கண்ணு கொஞ்சம் தகராறா இருக்கும்போது மொத்த கண்ணுமே அவளுக்கு நல்ல விஷயம் இருக்கும். ஒரு கண்ணில் கேட்ராக்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், சுத்தமா ஒண்ணுமே இருக்காது. டாக்டர் போனா என்ன ஒண்ணு இந்த கண்ணில் கேட்ராக்ட்லாம் கிடையாது, என்னடா அவர் கேட்டால் அப்படின்பா. அது ஒரு புதிய வியாதி. புதியாதியில பழைய வியாதி தான். அது என்ன லேசி என்னக்க, எந்த இந்திரியத்தை நம்ம வேலை வாங்கலையோ அந்த இந்திரியத்தை வேலையை மறந்துடும். அந்த இந்திரியம் வேலை பண்ணும்போது அந்த இந்திரியம் அந்த வேலையை செய்யாது. அது செய்யலைன்னா என்ன ஆகும், ஆனாவே அதுதான் அந்த இந்திரியம் பட்டு அதுதான் அதுக்கு இருந்தாலும் அந்த இந்திரியத்தை பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் லேசி எய்கிற மாதிரி இல்லையா. ஸோ அப்போ எல்லா இந்திரியத்தையும் என்ன பண்ணணும், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலை வாங்கிட்டே இருக்கணும். ஆனா அது லௌகிகமா லோகத்துல இருக்கிறவாளுக்கு, இந்த மாதிரி வைதிகம்னா இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கிறவாளுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி ஆத்மநாதீன சந்துஷ்டா முச்சியத கொஞ்சம் கொஞ்சமா அந்த இந்திரியம் வேலை செய்யுதுன்னா என்ன அர்த்தம், அந்த இந்திரியத்தினுடைய விஷயங்கள்லாம் ஆசை நம்மளுக்கு கொண்டு விடுறது. அந்த இந்திரியம் வேலை செய்யுதுன்னா அந்த இந்திரியத்தினுடைய ஆசை எங்கேருந்து வரப்படுது. ஒரு கண்ணு ஒழுங்கா தெரியலைன்னா, ஒரு கண்ணு தெரியல இன்னொரு கண்ணுல கேட்டாச்சு, அப்ப என்ன ஆயிடுது, சினிமா பார்த்தா சினிமா பார்க்க முடியுமோ, வரலாறு மட்டும்தான் கேட்க முடியும் இல்லையா. அதேதான் டிவியை பார்த்துட்டே அந்த காலத்து ரேடியோ மாதிரி டிவி பார்த்தாக்க எவ்வளவு பேருக்கு பார்க்கறது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுதான் போகும் அப்படின்னு தானா என்ன ஆயிடுச்சு, அதுல ஒரு வெறுப்பு வருது இல்லையா. தானாகவே ஒவ்வொரு பசங்களுக்கும் வெறுப்பு டெவலப் ஆக முடியும். அப்படி டெவலப் ஆச்சுன்னா அதை ப்ராப்பரா டைரக்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஒரு இந்திரிய கண்ட்ரோல் பூர்ணமா வரும். முக்கியத்தை டெஃபினட்டா மோசத்துக்கு வழி கிடைக்கும் அப்படின்ற
பசியாகம் அதான் தன்னை உதாரணமா காட்டுற பசிய பாரு. அகம் ராஜ்யம் சோபி, நான் ராஜ்யத்துலதான் இருக்கேன். ராஜ்யத்துல அதாவது நீயாவது வெளியே என்ன பண்ற தினசாசனத்துக்கு போறதா வாண்டாமான்னு சந்தேகத்துல இருக்க. நான் ஒரு பெரிய ராஜ்யத்தையே கட்டி ஆண்டுட்டு இருக்கேன். இவ்வளவு ஜனங்களுக்கும் நல்லது கெட்டதை பார்க்கணும். எதிரிகள்லாம் வராதுன்னா அவளை கண்ட்ரோல் பண்ணணும். ஊர்ல யாரும் என்ன பண்ண லா அண்ட் ஆர்டரை பிரேக் பண்ணாம நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். இவ்வளவு இருக்கு இல்லையா? ராஜ்ய சம்ஸ்தோகி ஜீவன் முக்தா. ஜீவன் முக்தா ராஜ்ய சம்ஸ்தனா இருந்தாலும் இதுல நான் பட்டுக்காம இருக்க முடியறதா இல்லையா? எல்லாரும் அந்த ஜீவன் முக்தனை ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காளா இல்லையா? விகிலா அதான் விகிலாயாம் பிரதக்ஷாயாம் நமே கச்சேரி கிஞ்சன. இந்த விகில எரியும் போது என்ன பண்ணலாம்? ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த ஜனகத்தை எல்லாரும் நிறைய விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. கன்னியாகுமரிலாம் படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணா எல்லாத்தையும் ஒரே ஒரு 2 துணி தான் உடம்புல கட்டிட்டு சொல்லி மாசி துணி ஒண்ணு இதுல எரியுது அப்படின்னு ஒரு இது வந்து பிரசவம் வந்து அங்கேயும் எல்லாருமா ஐயோ இது காலையை கீழ்ச்சி போச்சுன்னா நாளைக்கு என்ன பண்றது அப்படின்னு என்ன பண்ணா அந்த பாதி கிளாஸ்ல வாத்தியத்தை பர்மிஷன் கூட கேட்டுக்காம இருந்து எல்லாரும் ஓடினாலாம். ஜனங்களுக்கு கவலையும் இல்லை. அப்ப அவெல்லாம் எதுக்கு ஓடுறா? அந்த காய்கறியை காப்பாற்றணும் ஓடுறா. நீ நல்லா இதுல எரியுது. இந்த ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவ பார்க்க போறா. நான் போனா என்ன பண்ணணும்? என்னையும் பார்த்துக்கணும், எனக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். என் மேல எதுவும் பண்றாம அவன் தங்க வேலை எடுத்துட்டு வருவா. இதெல்லாம் பத்தியே நம்ம கவலை பண்ணோம். யார் டிபார்ட்மெண்ட் அவ பார்க்க போறா? ரெண்டாவது எனக்கு என்னாச்சு? ஊர் எங்கேயோ தப்பு வந்து பண்ணி கொடுத்து அதை என்ன பண்ணணும்? யார் யார் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்காலும் அவன் பார்த்துக்கணும். இதுல நான் புதுசா கவனிச்சு போயிருக்கிறது என்ன இருக்கு? என்னோட பிரிக்கிறது எதுவும் போலையே. அவ்வளவு ஜனங்களுடைய இதுல இருந்து என்னோட பிரிவு இல்லை, எல்லாரோடையும் தான். யார் யார் எதற்கு இன்சார்ஜோ அவ பார்த்துக்கிறவா பார்த்துக்க போறா அப்படிங்கிற மாதிரி கவலைப்படாத ஒரு ஆட்டிடியூட் இருப்பாருங்க. அந்த ஆட்டிடியூட நம்ம டெவலப் பண்ணிக்க முடியுமா? நான் என்ன பண்ணேன்? ராஜ்ய சம்ஸ்தோகி ஜீவன் முக்தா. அந்த ஆட்டிடியூடோட நான் இருக்கேனா இல்லையா? திசனாமி யதா காமம். அதனால நான் என்ன பண்றேன்? என் இஷ்டத்துக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் அப்படிதாங்கிறது இல்லாம, அதாவது காரண காரியத்தினால இது வேணும். திசனாமி யதா காமம்னா என்ன அர்த்தம்? இது அந்த இவாளை பத்தி ஜீவன் பத்தி சொல்லுவாங்க. பாலோன்மத்த பிசாசை வச்சு அந்த ஞானி எப்படி இருக்கான் அப்படின்னா குழந்தைகளை போல, கைத்தியத்தை போல, பேய் நிச்சயம் போல அப்படின்னு. ஏன்? அவளுக்கு காரண காரிய பாவம் கிடையாது. ஒரு குழந்தை ஒரு காரியத்தை பண்றதுன்னா இது ஏன் பண்ணணும்? கலத்துக்கு எரிகிறது. கலத்துக்கு எரிஞ்சா அவன் மேல படும், அவனுக்கு வலிக்கும், அவன் சுத்துவான், அழுவான் அப்படின்னு அவன் தூக்கி எறிவான். என்னன்னா அர்த்தம் அப்படின்னு அது எரிய போடுற வழிய இது எரிஞ்சா என்ன ஆகும் யோசிச்சா எரியறது. எந்த ஒரு காரியத்தை பண்ணும்போது இதனால என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா பண்றது. வைத்தியம் பண்றதா இருந்தா வைத்தியம் தெரிஞ்சுட்டா பண்ண போறான். அவளுக்குலாம் காரண காரிய பாவமே கிடையாது. அந்த சந்திர என்ன சொல்றதோ அதை பண்ற அவள்தான். அவளுக்கு என்ன, அதாவது அவளுக்கு எல்லாம் ஆக்ஷன் தான், ரியாக்ஷனே கிடையாது. ப்ராப்ளமே நம்ம எல்லாம் ரியாக்ஷன் தான், ஆக்ஷனே இல்லை. அதனாலதான் நம்மளுக்கும் அவளுக்கும் தலைவலி. அவள் சந்தோஷமா இருக்கா, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியறது இல்லை. ஏன்னா நம்ம எதிர்பார்த்து நம்ம ரியாக்ஷனுக்கு நம்ம எதிர்பார்த்த ரியாக்ஷன் வரல. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவான்? கோவப்படுவான், நம்ம கிட்ட சண்டைக்கு வருவான்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம்? அவன்கிட்ட ஏதோ ஒப்புக்கு போறோம். அவன் பாட்டுக்கு போயிட்டாங்க என்ன ஆயிடும்? நம்மளுடைய அவ்வளவு பேச்சா போயிடுறது இல்லையா? ரியாக்ஷன் வராததுனால கோபம். அவனுக்கு ரியாக்ஷன் பற்றி எதிர்பார்ப்பு இல்லை. அதான் இங்க என்ன சொல்றாரு? பத்தியாகம் ராஜ்ய சம்ஸ்தோகி ஜீவன் முக்தா யதா விசராமி யதா காமம். ஐ மூவ் ஆஸ் பர் மை டிசையர். நான் பொறுத்தியாக எதிர்பார்த்து ரியாக்ட் பண்றாளான்னு பார்த்து பண்ணல. ஏன் டிசைருக்கு நான் நடத்துகிறேன். ஜீவன் நமே கிஞ்சித் பிரஜாயதே. எனக்கு அதனால ஒன்றும் ஆறுதல் இல்லை. என்கிட்ட வந்து ஆக்ஷன் தான், ரியாக்ஷனே இல்லை, ரியாக்ஷன் எதிர்பார்க்கறதும் இல்லை. அதனால எனக்கு ஒன்றும் நமே கிஞ்சித் பிரஜாயதே. நம்மளுக்கு இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் வார்த்தையெல்லாம் நல்லா புரியும். பிரஜாயதே அப்படின்னா எனக்கு ஒன்றும் உண்டாருது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சுகதுக்கங்கள் உண்டாருது இல்லைன்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். பிரஜாயதே நான் விசராமி யதா காமம், என் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறேன். அந்த நடவடிக்கையினால எனக்கு ஒன்றும் உண்டாருது இல்லைன்னு அர்த்தம். எந்த ரியாக்ஷனும் என்கிட்ட வருது இல்லை, அது கேட்டு திருப்பி ஃபர்தர் ரியாக்ஷனும் என்கிட்ட இல்லை. ஆக்ஷன் ரியாக்ஷனுங்கிறது இல்லை. எல்லாம் இண்டிவிஜுவல் தனியாக ஆக்ஷன் ஆக்ஷன். புஞ்சானோ விவிதான் போகான் குருவன் காரியாணி அநேகதா பவிஷ்யாமி. புஞ்சானஹா விவிதான் போகான். எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? உலகத்துல பலவிதமான போகங்களை நான் அனுபவிக்கிறேன். விவிதான் போகான் புஞ்சாமி. ஆனா உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற? நீ ஒரு போகத்தை அனுபவிக்கிற,
இந்த போகத்தை அனுபவிக்கும் போது, அதாவது ஒரு சீட்டு கிடைக்கிறது, இந்த சீட்டை வாயில போட்டுக்கிற சாப்பிட்ற, நான் அதோட மறந்துடுறேன். ஏதோ புதுசா சாப்பிட்டா அப்படின்னு அதோட மறந்துடுறேன். நீ என்ன பண்ற? இது சாப்பிட்ட உடனே இது என்னது, இது எதிலேருந்து பண்ணினது, இது யார் பண்ணினா, இது கிடைக்குமா, ரெண்டாவது வாட்டி கிடைக்குமா, நல்லா இருக்கு, எனக்கு இன்னொரு இது கிடைக்குமா, நாளைக்கு போகணும்னா நான் யாரை கேட்கணும், எந்த கடையில் போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? செய்யுன்னா அது எனக்கு ஃபர்தரா போகணுன்ற எண்ணம், ஃபர்தரா அடையணுன்ற எண்ணம் அந்த செய்தி போயிட்டே இருக்கு. அந்த செய்தி போயிட்டே இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? நானும் போகத்தை அனுபவிக்கிறேன், நீயும் போகத்தை அனுபவிக்கிற. ஆனா அந்த போகம் உனக்கு வாசனையா மாதிரி உனக்கு பந்தகமா ஆறுது. எனக்கு அந்த வேலைக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு கிடைச்ச உணவு அதோட அந்த வேலை இருக்கு. அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கு? டேட் டிஃபரன்ஸ். விஜாமி விவிதான் போகான். பார்க்கறதுக்கு உனக்கு நானும் ஒன்ன மாதிரியே ரசிச்சு அதே வீட்டை அனுபவிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், உனக்கும் அதே மாதிரி அனுபவிச்சு சாப்பிட்ற. ஆனா நீ மனசால சாப்பிட்ற, நான் வெறும் நாக்கால சாப்பிட்றேன். அதுதான் அந்த இடத்துல என் மனசு நாக்குல இல்லை, உனக்கு உன் மனசு தான் இருக்கு, நாக்கே இல்லை, மனசு தான் இருக்கு. அதுதான் செலவு. பிஞ்சாமி விதிதான் போகான் குருவன் காரியான், பலவிதமான காரியங்களை பண்றேன். ஆனா அந்தந்த நேரத்துக்கு அவ்வளவுதான். பவிஷ்யாமி யதா, நான் எப்படி இருக்கேனோ, அதாவது முக்கியமான விஷயம் என்ன, சங்கல்பமயோயம் புருஷா ரசுமயோயம் புருஷனம். மனுஷங்கிற என்ன பண்ட்ல பீஸ்தார், ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய தாட் என்னவோ அதுதானே. இப்ப நான் சாப்பிட்ட போது என்ன பண்றேன்? இது ஒரு தாட் ப்ராசஸா மாறி நானா மாறிடுறேன். அந்த தாட்டு நான் அந்த தாட்டா அந்த விஷயமா ஆயிடுறேன். அதனால என்னால அதை விட முடியல. எங்க கிடைக்கும் அதை பத்தியே யோசிச்சுருக்கேன். அந்த மாதிரி யோசிக்காம ஏதோ கிடைக்கிறது யாரோ கொடுத்தா சாப்பிட முடியுது. நீ என்ன சாப்பிட்டீங்கன்னா கூட ஞாபகம் இருக்கிறது, மறதியினால இல்லை. அது சொந்தமா ஞாபகம் இல்லாம இருந்ததுன்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஞாபகம் இல்லாம இருந்ததுன்னா அது ஒன்னும் பாதிக்காது. யதாஹம் பவிஷ்யாமி, எப்படி நான் இருக்கேனோ அதே மாதிரி ததா முக்தோ பவானக. நீ என்ன பண்ணலாம்? தி முக்தான நீ மொத்தத்தை அடைஞ்சிடணும்னு சொல்ல, ஃப்ரீ ஃப்ரம் யுவர் தாட். அந்த திராட்சில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீயா இருக்கு, எப்படி ஓடணுமோ அப்படி நீ ஒண்ணு டெவலப் பண்ணிக்கோ அப்படிங்கிற. கத்தியதேக்கல் எதிருஷ்யம் அதிருஷ்யம் பத்தியதே குதா திருஷ்யாமி திருஷ்யானி பஞ்சபூதானி குணாசேஷாம் ததா புனः. கத்தியதேக்கல் எதிருஷ்யம் அதிருஷ்யம் பத்தியதே குதா. எதிருஷ்யம் அதிருஷ்யம் குதா பத்தியதே. நம்மளுக்கு எது ஞானத்துக்கு வரலையோ அதை எப்படி நம்மளும் பயன்படணும் அப்படின்னு. பஞ்சபூதானி திருஷ்யானி பஞ்சபூதானி, இந்த பஞ்சபூத விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஞானத்துக்கு திருஷ்யம்னா ஞானத்துக்கு விஷயமாகக்கூடியது. அந்த ஞானத்துக்கு எப்படி விஷயமாகும்? குணாசேஷாம். வெறும் இப்ப இந்த டேபிளை பார்த்த உடனே இந்த டேபிள் நம்மளுக்கு தோண போறதும், இந்த டேபிள்ல இருக்கிற கேரக்டரிஸ்டிக், இதுல இருக்கிற குணங்கள் தான் என்ன பண்றது, நம்மள பயன்படுறது. இந்த டேபிள் நல்லா இருக்கு, இது நம்மள நல்லா பிடிச்சிக்க முடியாது, இது என் கை ஊண்டத்துக்கு சௌரியமா இருக்கு, என்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, காலில் கொடுக்க கட்டை இல்லாம காலை உள்ள விட்டு போகணும்னு சொல்லி போல இருக்கேன்னு இந்த டேபிள்ல இருக்கிற கேரக்டரிஸ்டிக் எல்லாம் என்ன பண்றது, கொஞ்சம் கொஞ்சமா நான் ரசிக்க ஆரம்பிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பயன்படுறது இல்லையா? இப்போ அந்த குணங்கள் என்ன பண்றது, எங்கிட்ட இருக்கிற சத்துவரஜஸ்தாங்க, இதுல இருக்கக்கூடிய ரூபரசாதிகள், அதாவது நையாயிகள் சொல்ற குணம் ரூபரசா படிமான, இதுல இருக்கிற குணம் என்ன பண்றது, என்னுடைய சத்துவரஜஸ் குணங்களை இருக்கிறது. நான் என்ன பண்றேன், இதோட நான் பத்தகமா அந்த வைகாரிக ஞானம் அதெல்லாம் நிறைய அந்த இதெல்லாம் வரும், அவருடைய இதெல்லாம் அதெல்லாம் முடிச்சு நான் என்ன பண்றேன், இதோட இருக்கிறேன். குணா குணேஷு வர்த்தே, இதுவும் அதுவும் தனித்தனியா எதுவும் உள்ள இருக்கு, இதுக்கு எனக்கும் ஆக போறது ஒண்ணு இல்லைன்னு நான் விட்டுட்டேன்னா என்ன ஆயிடும், இது மத்துவான சஞ்சத்தை நம்மள பயன்படுறாங்க. திருஷ்யானி பஞ்சபூதானி குணாஸ்தேஷாம் ததா புனः ஆத்மாகம்யோ அனுமானேன பிரத்யக்ஷோன கதாச்சன. இது நம்மளால என்ன பண்ண முடியாது, டைரக்டா தெரிஞ்சுக்க முடியாது. கதம் பத்தியதே. இப்போ உனக்கு பந்தகமா இருக்க போறது குணங்கள் தான். இந்த டேபிள் மாதிரி ஒரு வஸ்துவை பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய இதனுடைய தன்மை, இதனுடைய கேரக்டரிஸ்டிக் தான் நம்மள பந்தகமா ஆக்குறது. என்னுடைய ஆத்மா இந்த மாதிரி குணம் இல்லை. ஆத்மா குணம் இல்லாததுனால வாஸ்தவத்தில் யோசிப்பாரு, ஆத்மாவுக்கு பந்தகமாகவோ ஆத்மாவை பந்தனம் பண்றதாகவோ ஏதாவது ஆக முடியுமோ? வாஸ்தவத்துல முடியாது.
இதை நம்ம யோசிக்கணும். நம்ம என்ன பண்றோம், குணத்த ஆத்மா அப்படின்னு எடுத்துட்டு நம்ம ஏமாந்துட்டோம். அந்த கண்ணம் பத்தியதே பிரம்மன். ஸோ அப்படி சுதந்திரமான வஸ்துவா இருக்கிறதுனால கண்ணம் பத்தியதே நிர்விகாரோ நிரஞ்சனா. ஆத்மாங்கிறது விகாரமற்றது. ஏன்னா பந்தம்னா என்ன பண்ணணும், எது பந்தத்தை அடையிறதோ பந்தத்தை அடையிற வஸ்துல மாற்றம் ஏற்படும். மாற்றம் அதாவது ஒரு சின்ன இது பால் இருக்கு இல்லையா, அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க சைக்கிளில் சக்கரத்தெல்லாம் வந்து இந்த பால்ஸ்ன்னு போடுறோம் இல்லையா, ரவுண்ட் தான் இருக்கு இல்லையா, 2 ரவுண்டு அதை என்ன பண்ணுவோம், டப்பாக்குள்ள போட்டு தான் சுத்த முடியும், தனியாக உன்னோட ஒன்றும் ஒட்டாது. ஆனால் தண்ணியை ஊற்றினா ஒட்டுறதா இல்லையா, ஏன்னா அது மேலே வந்து ஒரு இரும்பு துகளால் ஆனதா இருக்கிறதுனால தண்ணியை ஊற்றினா ஒட்டும். 2 பால்ஸ் பக்கத்தில் நெல்லிக்காயெல்லாம் உருண்டு ஓடுறது இல்லையா, நெல்லிக்காய் ஒன்னோட ஒன்று ஒட்டுறதோ ஒட்டாது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நெல்லிக்காய் மாதிரி ஆத்மா, அதாவது எதாலையும் அது மேல ஒட்ட முடியாது. ஏன்னா இன்னொரு பாகம் கிடையாது. 2 பாகம் இருக்கிறதா இருந்தா தான் என்ன பண்ண முடியும், ஒன்னு பிடிச்சிட்டு இருக்க பல்சக்கரை இருக்க 2 பல்சக்கரையும் கேப் இருக்கிறதுனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உட்கார்றது. அந்த மாதிரி 2 ஆட்டம்ஸ் இருந்தா தான் ஒன்னோட ஒண்ணு பிடிச்சிக்கும். ஒரே ஒரு ஆட்டம் இருந்தா, அதனாலதான் கையாயிட்ட அணு ஆட்டாமிக் தியரி ஒட்டாதுன்னு ஏன் சொல்றோம், ஆட்டம்ங்கிறது ஒன்னே ஒண்ணு. ஒரே ஒரு ஆட்டம்னா அது சுதந்திரமான ஒரு ஆட்டம். அந்த ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டத்துல போய் பிடிக்கணும்னு சொன்னா பிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆட்டம் சம்பந்தம் அங்க போகணும், அதுக்குள்ள இருக்கணுமா வேண்டாமா, அதுல 2வது ஆட்டம் இல்லாத போது இன்னொரு ஆட்டத்தை போய் எப்படி பிடிக்க முடியும். ஸோ பாகம் இருந்தா தான் எது ஒன்றும் மாற்றத்தை அடையும். மாற்றத்தை அடைஞ்சாதான் அதுல எந்த ஒரு இதுவும் ஏற்படும். விகாரங்கள் அதாவது என்ன சொல்றது, ஒரு குணம் வரணும் இன்னொரு குணம் மாறணும்னா சுதந்திரமா மாற்றத்தை அடையக்கூடிய பாகங்களை உடையதா இருக்கணும். ஆத்மாங்கிறது பாகம் இல்லாத வஸ்து. நிர்விகாரா நிரஞ்சனா. ஆனா மனசு எப்படிப்பட்டது, மத்தியம பரிமாணம். வேதாந்த ரீதியா மனசுங்கிறது லோகத்துல பரிமாணம் 3 அணு பரிமாணம் 1, விபு பரிமாணம் 1, மத்தியம பரிமாணம். விபு பரிமாணம்னா ஆகாசம் மாதிரி, அதுலயும் பாகம் இருக்க வேண்டாம். அணு பரிமாணம்னா அணு மாதிரி, அதுலயும் பாகம் இருக்க வேண்டாம். ஆனா மத்தியம பரிமாணம்ங்கிறதுல பாகம் இருக்கும். அப்ப மனசு மத்தியம பரிமாணமா இருக்கிறதுனால என்ன ஆயிடும், பாகத்தோட சேர்ந்ததாயிடும். மனசு சுக்க துக்கானாம் மகதாம் காரணம் இல்ல. மனசுங்கிறது மகதாம் சுக துக்கானாம் காரணம். ஏன்னா மனசுதான் காரணம். ஏன்னா ஜாதேது நிர்மலேஷின் சர்வம் பவதி நிர்மலம். மனசு நிர்மலம் ஆயிடுச்சுன்னா எந்த துக்கத்தையும் நம்ம அனுபவிக்க போறது. என்ன எதனால அனுபவிக்க போறோம், மனசுனாலதான். அந்த மனசுக்கு அதாவது இதெல்லாம் கற்றுக்குள்ள பண்ணுவோம். அதாவது ஆர்மியில யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டானா, செஞ்சு போனவங்களுக்கு 2 பேர் பக்கத்து வீட்டுல போயிட்டா ஒருத்தர் செஞ்சு போயிட்டான், இந்த வீட்டில் போயிட்டான் அப்படின்னு நாட்டில் யாரோ போயிட்டான் அப்படின்னு சந்தியா அடிச்சிருக்கார். அடிக்கும்போது என்ன இருக்கு, அட்ரஸ் மாறி போச்சு. என்ன தகராறு, செத்தவங்க வீட்டில் சந்தோஷமா இருக்கா, போகாதவங்க வீட்டில் அழகா. அப்ப செத்தது ஐடிக்கு காரணமா, எது காரணம், அவன் போயிட்டான்னு நம்ம நினைச்சு இருக்கு பாருங்க. அப்ப நம்ம நினைப்பு தானே இந்த அழுகையை கொடுக்கறது, நம்ம நினைப்பு தானே துக்கத்தை கொடுக்கறது. நினைப்புக்கு 1008 ரீசன் இருக்கலாம். அவன் தானே பிரெட் டீச்சர், அவன் வீட்டில் என்ன நாளைக்கு யார் பாப்பா என்ன இதெல்லாம் எவ்வளவு ஒன்றா இருக்கும். ஆனா தகவலே தெரியாம இருக்கா, வாஸ்தவத்துல அவன் போயிருந்தானா தானா அழுக வரணுமா வேண்டாமா. இதெல்லாம் வந்து என்ன ஆகுனாக்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்ந்து கேட்கலாம். ஆக்சுவலா என்ன இதை பார்த்தா தெரியும், ஜெயதேவருடைய கதையை பார்த்தா தெரியும். அந்த மாதிரி கதையில என்ன சீட்டை அதே சொல்றாங்க. சீட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, மாயாவி அந்த இது மேல அதுக்கு விமானத்துல புஷ்ப விமானத்துல சீட்டை ஏற்றி வந்து எல்லாரும் கிருஷ்ண டபா அப்படின்னு காட்டுறாங்க. ராமன் வந்து ஒரு மயக்க மருந்து எடுத்துட்டு இதெல்லாம் பண்ண மாதிரி காட்டுறாங்க இல்லையா. அப்ப சீட்டை திருப்பி அவட பேசுறது தான் வருது. அந்த சீட்டை என்ன சொல்றாங்க, தண்ணியே சுத்திக்கிறாளாம். ராமன் போயிட்டவனே இல்லையாவது பிரச்சனை இல்லை, போயிட்டாரு தெரிஞ்ச அந்த கிணத்துல வந்து போயிட்டு வரலாமா ஆனாவே அப்படின்னு. அதே மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கா. அதெல்லாம் என்ன இருக்குனாக்க, கணவன் எங்கேயோ போயிட்டாங்கனாக்கா மனைவிக்கு வச்சு போயிட்டாலும் தெரிய வேண்டாம், போயிட்டாலும் தெரியல. அதே மாதிரி அம்மா பிள்ளை இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி விசேஷமா எதேச்சியா நடந்திருக்கு, நடக்காம இல்லை. பட் இதெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு தாக்கம் இருக்கு, அதனால தங்களை தெரியாமலே பாதிப்பு ஏற்படுறதுங்கிறத காட்டுறது.
அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஏற்படும் சொல்ல முடியுமோ? அதனால எப்ப ஞானம் வந்தா அதனால வருதோ துக்கம் வருதோ, அப்ப ஞானம் தான் துக்கத்துக்கு காரணமே ஒழிய, அப்ப மனசுக்கு வந்து அந்த பாதிப்பு, அந்த பிடிப்பு பசை இல்லையா? அதான் சொல்றாரு ஜாதே நிர்மலே. மனசு அந்த பிடிப்பு இல்லாம இருந்ததுன்னா ஏதோ ஒன்று எப்படி நடக்கிறதோ. பிரமன் சர்வேஷு தீர்த்தேஷு நாத்வா ஸ்நாத்வா பவத்மனா நிர்மலம்னு மனோயாக காவல்கர்மம் நிகழ்த்தகம். எவ்வளவு வேணா தீர்த்தத்துக்கு போட்டோம், எல்லா இடத்துலையும் சங்கல்பம் பண்ணுவோம், சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணுவோம். ஆனா ஸ்நானம் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒழுங்கா இருக்கோ இல்லையோ, ஒழுங்கா பார்த்துட்டு இருக்காளோ இல்லையோ, என்ன பண்ணிருக்கோ, குழந்தைகள் எப்படி பண்றது என்ன இருக்கும்னு பகவான் நினைக்கிறதுக்கு மேல உள்ள கங்கையில முழுக்கும் போது கூட எப்படி இருக்கோ எழுதிருக்கும் போது இப்ப என்னவா பார்த்துட்டு இருக்காளோ, எல்லாம் ஒழுங்கா எல்லாம் ரிசர்வ்லாம் பண்ணிட்டு இருக்காளா இல்லையா அப்படின்னு சங்கல்பத்தை அசோகத்துக்கு இந்த நிலைமையும் வந்துட்டு இருந்துச்சுனாக்க அப்புறம் என்ன ஸ்நானம் பண்ணி அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போறதுக்கு இந்திய லோகத்தில் அனுபவிச்சு போயிருக்காங்க அப்படின்னு. நதேகோ நதீவாத்மா நேந்திரியாணி பரந்தப. இதெல்லாம் பந்தகம் இல்லை, இந்திரியங்களோ தேகங்களோ இல்லைன்னா எதுவுமே பந்தகம் இல்லை. மனநீரமும் மனுஷியானாம் காரணம் சுத்தமோ சிவமோ அப்படி சொல்லுது. நம்ம மனசுதான் நம்மளுடைய பந்தத்துக்கோ இந்த மோசத்துக்கோ காரணமே ஒழிய வேற எதுவும் இல்லை. சுத்தோ முக்த சதைவ ஆத்மா. ஆத்மா சதைவ சுத்தகா முக்தகா நகை பத்தியத்தை எழுதிக்குது. ஆத்மாவை எது ஒன்றும் பந்தனம் பண்ண முடியாது. அது யாராலையும் பந்தகமா யாராலையும் பந்தமா ஆகாது. ஏன்னா அதுல ரெண்டாவது பாட்டு கிடையாது, எதுவும் சம்பந்தப்படாது. அசங்கோ புருஷா பந்தமோசவும் மனசம்சௌ. அதனால பந்தமும் மோசமும் எங்க இருக்கு? மனசம்சௌ, மனசுல இருக்கு. தஸ்மின் சாந்தே, மனசை அடைக்கணும்னா பிரசாமியதி தானாக அடைஞ்சிடும். ஆனா அது என்ன பண்ணணும்? கிரமமா அடங்கணும். வலுக்கட்டாயமா அடைக்கணும்னா கையை தூக்கினா பந்து மேல வரா மாதிரி வந்துடும்.